வணக்கம் நண்பர்களே! இன்று முருகனைப் பற்றி ஒரு புதிதான தகவலைப் பார்க்கலாம். நாம் எல்லோரும் அறிந்தது போல முருகனுக்கு 6 புகழ்பெற்ற படைவீடுகள் உள்ளன. ஆனால் சமீபத்தில் ஆய்வுகள் கூறுவது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் 108 சிறப்பு முருகன் தலங்கள் இருக்கின்றன. அதில் சில இன்னும் பொதுமக்கள் தெரியாதவை. உதாரணமாக, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள எண்கண் முருகன் கோவில். இங்கு முருகன் சிலை தனித்துவமாக 6 கண்களுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால்தான் எண்கண் முருகன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இலக்கியத்தில் கூட இந்த கோவில் குறிப்பிடத்தக்க ஒரு பெரும் சிறப்பு. அதேபோல சென்னைக்கு அருகிலுள்ள சிவாபுரி பாலசுப்பிரமணியன் கோவில். இங்கு ஒரு அரிய புராண கதை உள்ளது. லவ குச இருவரும் தங்கள் தாய் சீதையை பற்றி தகராறில் ஈடுபட்ட போது முருகன் அவர்களை சமாதானப்படுத்தியதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இங்கு முருகனை சமாதான கர்த்தராக மக்கள் வழிபடுகின்றனர். மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், முருகன் வழிபாடு சங்க காலங்கள் முதலே இருந்தாலும் இன்று வரை உலகளவில் மிக வேகமாக பரவி வரும் தமிழ் தேவ முருகன் தான். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளில் மட்டுமல்ல, ஐரோப்பியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிலும் முருகன் கோவில்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் முருகர் ஒரு உள்ளூர் தெய்வமாக மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக விளங்குகிறது. அடுத்த முறை இன்னும் புதிதாக தகவலுடன் சந்திப்போம். முருகன் அருள் உங்களுக்கு